ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்களில் என்ன பண்ணுறோம் பார்த்தோன்னா இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம சொல்கிறோம். சரியா? அதனால உங்களுக்கு வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பசங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. சரியா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் இந்த மாதிரி தவறுகளும் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது என்ன லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3யோட ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு, அதாவது ரவுண்ட் 3 முடிஞ்ச பின்னாடி யார் யாருக்கு எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக ஒரு லிஸ்ட்டு வந்து விடுவாங்க. சரியா? அது மாதிரி லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 3 முடிஞ்சோடனே நமக்கு விட்ட லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 190.5க்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 3ல் தான் சீட்டு கிடச்சிருக்கு. என்ன சார் 190.5னா அவர் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்திருக்கணும், எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதாவது நம்ம எப்பயுமே என்கிட்ட இப்போ சேட் பண்ணுற பசங்களும் சரி, இப்போ பசங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டோம் சார், ஆனால் அந்த காலேஜ் வந்து பையன் இப்போ வேணான்னு சொல்கிறான் சார், அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா வேறு காலேஜ் பார்க்குறோம் சார், அதை விட நல்ல காலேஜ் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோர்ஸ் போட்டுதான் சார், அதனால் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து வேறு கோர்ஸ் போகிறான் சார், நானும் அந்த கோர்ஸ் போடலான்னு இருக்கேன் சார், அப்போ அந்த காலேஜ் போகலாமா? இப்படி பசங்களோட மைண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஆஸ்லேஷனாகவே இருக்குது. இப்படி ஆஸ்லேஷனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் டைமில் இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ ரவுண்டு 1ல் வந்துட்டப்பா, ரவுண்டு 1ல் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணலாம், ரவுண்ட் 2க்கு போகலாம். ரவுண்ட் 2க்கு போனேன்னா உனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3 போனோம் அப்படின்னா உனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. இருந்தாலும் அப்போ ரவுண்ட் 3ல் மட்டும் இருக்கிற பையன் எங்கே போவான் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. சரியா? ஆனால் நல்லா படிச்சிருக்க, நல்ல மார்க் இருக்குது அப்படின்னா உனக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து சீட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதிலே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் அதிலே உங்களுடைய சீட்டை என்ன பண்ணணும் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் ரவுண்ட் 2க்கு வந்துட்டு ரவுண்ட் 2க்கு மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட சீட்டை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அந்த சீட்டை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா எடுக்கக்கூடாது. அதேமாதிரி ரவுண்ட் 3ல் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லாஸ்ட் இயர் வந்து 142 பாயிண்ட் வரைக்கும் சரியா நமக்கு வந்து ரவுண்டு அதாவது 2ல் வந்துருச்சு. ரவுண்ட் 3 வந்து எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்கள். மீதி எல்லாம் மற்ற ரவுண்ட்லேருந்து இங்கே உள்ளே வந்த பசங்க தான். சரியா? அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 2க்கு எலிஜிபிளான பசங்க. சரியா? ரவுண்ட் 2க்குன்னு சொல்லி எலிஜிபிளான பசங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 142 இங்கே தான் ஆரம்பிக்குது. சரியா? 142.5 இருக்குது பாருங்கள். அதாவது 1320வது சீட்டு. சரியா? 1320வது சீட்டில் இருந்து தான் நமக்கு வந்து ரவுண்ட் 3யோட கேண்டிடேட்டே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி 1319 பேர் இருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாம் முன்னாடி இந்த ரவுண்ட்லேருந்து என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? ஏன்னா பசங்க வந்து இந்த மாதிரி நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா நமக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? ஆனால் இந்த வருஷம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தவறை தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ரவுண்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ரவுண்டுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸை வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற பசங்களுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நாமளும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். ரவுண்ட் 1ல் கிடைக்காத காலேஜ் எப்படி ரவுண்ட் 2ல் நல்ல காலேஜ் கிடைக்க போகுது, ரவுண்ட் 2ல் கிடைக்காத நல்ல காலேஜ் எப்படி ரவுண்ட் 3ல் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.